வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தனி அணியா, தாவேக அணியா? அத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில உறுப்பினர்களுடைய பதவியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில, அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் இன்னும் தேர்வாகவில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இது கட்சியோட பிளவ குறிக்குது அப்படின்ட்டு ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த கேள்விக்கு பதிலளித்த அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, பொதுச் செயலாளர் என்பவர் வெற்றியை தேடித் தர வேண்டும் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் தொடர் தோல்விகள் மட்டுமே கிடைத்து வருகின்றன. இதனை ஆராயாமல் இரு குழுக்களாக பிரிந்துவிட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல 47 இடங்கள்ல வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு வந்திருக்கிற அதிமுக அந்த தேர்தல்ல 2ஆம் இடத்தை பிடித்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாரு. இந்த முறை 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால அந்த கட்சிக்குள்ள சில சலசலப்புகள் ஏற்பட்டு இருக்கிற நிலையில சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு எதிராக சிபி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஆலோசனை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில சட்டப்பேரவையில இன்னைக்கு உறுப்பினர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் அதிமுகவுல பாத்தீங்கன்னா தனித்தனியாக சட்டப்பேரவை குழுக்கள் பிரிஞ்சிருக்கிறதாக வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதிமுகவுல பாத்தீங்கன்னா OS மணியோட தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஒரு புறமும், எஸ்பி வேலுமணியோட தலைமையில எம்எல்ஏக்கள் இன்னொரு குழுக்களாக பிரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் இன்னமும் யார் என்று தெரியல அப்படின்ட்டு வந்திருக்கிற நிலையில அதிமுகவுல என்ன நடக்குது, அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றதும் இன்னமும் தெரியல. அதிமுகவுல பாத்தீங்கன்னா காணப்படும் உயர்மட்ட அழுத்தம் பாத்தீங்கன்னா அதிருப்தியில முடிஞ்சிருக்குது. சட்டப்பேரவையில முதல் நாள் கூட்டத்தொடர்ல இது வெளியாகியுள்ளது. புதிதாக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் சட்டப்பேரவையில நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சுமார் 5க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடன் வந்திருக்காங்க. எஸ்பி வேலுசாமி அவரோட தலைமையில 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்திருந்த நிலையில சட்டப்பேரவையில பதவியேற்க வந்த சி.வி. சண்முகம் இருக்கார் இல்லைங்களா, அவரு பதவியேற்காமே பாதியிலேயே வெளியில வந்துட்டாங்க. பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்காக சி.வி. சண்முகம் அவரோட பெயர்ல கூப்பிட்ட நிலையில அவர் அங்க இல்லாததுனால சட்டப்பேரவை தனி அறையில அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தற்காலிக சபாநாயகர்கிட்ட அதிமுகவோட OS மணி என்பவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவரு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிமுக சட்டமன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஐயாவை குழு தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த கடிதத்துல எழுதியிருக்குது. இது தொடர்பா சட்டப்பேரவை செயலகத்துல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளிவரல. அதுக்கப்புறம் PS வேலுமணியோட எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில சபாநாயகர் கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா தன்னோட கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இன்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களிடம் அக்கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் கையெழுத்து பெற்றுள்ளார். அதே நேரம் அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தரப்பில் உள்ளதால் அவரை சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் கூறினார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய துரை கருணா என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட போகிறார்களா அல்லது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்களா என்பது விரைவில் தெரிந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். 3 நாட்களாக பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் இது பற்றி தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி ஐயா மற்றும் எஸ்பி வேலுமணி இவங்களோட இரு தரப்பில இருந்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கல. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்தியை குறித்து
அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, பொது செயலாளர் என்பவர் வெற்றியை தேடி தர வேண்டும் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. கட்சிக்கு தொடர் தோல்விகள் மட்டுமே கிடைத்து வருகின்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, தேர்தலில் ஏன் தோல்வி அடைந்தோம் என்பதை ஆராய வேண்டும். ஆனால் அதை விடுத்து இரு குழுக்களாக பிரிந்து விட்டனர். இவ்விரு குழுக்களும் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான சட்டப்பேரவை உறுப்பினர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறதே, அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. வெற்றியை தேடித்தராமல் தொடர் தோல்வி என்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் சோர்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சோர்வை போக்க வேண்டிய பொறுப்பு பொது செயலாளருக்கு இருக்கின்றது. இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டத்தை அவர் முன்வைக்க வேண்டும் அப்படின்ட்டு வைகை செல்வன் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக 2 அணிகளா பிரிந்திருக்கிறதுனால மாற்றம் ஏற்படுமா அப்படின்ட்டு வைகை செல்வன் கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, அது போக போகத்தான் தெரியும். எதிர்ப்பாளர்கள் வலுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து பேசி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான திட்டத்தை பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்க வேண்டும். அதை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஊகிக்க முடியவில்லை. அதிமுகவிற்கான தலைமை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு துரைக்கண்ணன் சொல்றாரு. முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் சில வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கவே செய்யும். மாறுபட்ட கருத்துக்கள் வருவது இயல்பான ஒன்றுதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பி வேலுமணி தலைமையில அதிமுகவோட எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு கேட்டதற்கு மகேஸ்வரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன முடிவெடுத்தால் கட்சிக்கு மக்களுக்கும் நல்லதாக இருக்குமோ அப்படியொரு முடிவை எடுப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மகேஸ்வரி.